இன்னைக்கு எடுத்துக்கிட்டா சகோதரர் சொன்னது போல ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்த மாசம் சொல்றான். ஒவ்வொரு வருஷமும் சோசியக்காரன் சொல்ற மாதிரி வாக்குத்தத்தம்னு சொல்றான். இப்ப 2025 வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் அவன் இஷ்டத்துக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுல இருந்தே நீங்க பிராடு நாயிக, இதுல இருந்து கள்ள ஊழியர்கள், கள்ளத்தனமான மோசமான ஆள்க என்பதை இந்த ஆளுக்கு ஒன்று சொல்லும் போது நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்தியா வரைபடத்தை கொண்டு வாங்கன்னு ஒரு அதிகாரி சொல்றாருன்னா, எல்லாரும் ஒரே வரைபடத்தை கொண்டு வந்தா தான் அது கரெக்ட். ஒரே வரைபடத்தை தான் எல்லாம் இந்தியா வரைபடத்தை கொண்டு வர முடியும். அவன் இஷ்டத்துக்கு வரைஞ்சி அவன் அதை கொண்டு வந்தா அது இந்தியா வரைபடம் ஆகுமா? ஆகாது. அதுபோல ஒவ்வொரு சபைக்கு தனித்தனி வாக்குத்தத்தம் சொல்றான். அந்த அந்த மக்களுக்கு, அந்த குறுகின மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், இன்னொரு சபைக்கு வேற வாக்குத்தத்தம், இன்னொரு வசனத்தை போட்டு அந்த வாக்குத்தத்தம், இன்னொன்னு வாக்குத்தத்தம். இப்படி இருக்குமா? தேவன் என்ன குழப்பத்துக்கு காரணரா? சமாதானத்துக்கு காரணர் தானே. அவர் கலகத்துக்கு தேவனா இல்லையே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் சொல்றான். அப்படி கர்த்தர் சொன்னதாக இவன் சொல்றான். அதனால இவன் கள்ள ஊழியக்காரங்க, கள்ள கபடமுள்ள வேலைக்காரன், கிறிஸ்துவ வேஷத்தை, அப்போது வேஷத்தை தரித்தவங்களா இருக்கிறாங்க. எல்லாருமே பிராடு, பொய்யும் பெத்தலாட்டம் உள்ள ஆளுங்க தான். Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை, ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். த வேர்ல்டு ரிவைவல் மீடியா மூலமாக கிறிஸ்தவர்களுக்கான நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழியர்களுக்கும் அநேக கேள்விகளுக்கு பதில் காணும்படி நேர்காணலை இந்த மீடியா மூலமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே தேவ ஊழியர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் அவர்களுக்குரிய கேள்விகளுக்கு பதிலாக நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். அருமையாக ஊழியம் செய்து வருகிற அப்போஸ்தலர் பால் முருகேஸ் ஐயா அவர்கள் மதுரை பட்டணத்தில் ஊழியம் செய்து வருகிறார்கள். சென்னையிலும் பல இடங்களிலே தேவனுடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்தி வருகிறார். பல இடங்களிலே சுவிசேஷ கூட்டங்கள், நற்செய்தி கூட்டங்கள், பல சபைகளிலே கன்வென்ஷன் மூலமாக அப்போஸ்தல உபதேசத்தை வலியுறுத்தி கர்த்தர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். சோத்ரையா, இன்றைக்கு உங்களை சந்திக்கல நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மகிழ்ச்சி. உங்களை மாதிரி ஊழியர்களை பார்க்கப்படும் பொழுது எங்களை மாதிரி இளம் ஊழியர்களுக்கு ஒரு உற்சாகமாக, ஒரு ஆவிக்குரிய ஒரு பூஸ்டாக இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு பல ஊழியங்கள், பல ஊழியர்கள் இன்றைக்கு எதை பின்பற்ற வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று தெளிவாக பேசுகிறது இல்லை. இன்றைக்கு மூத்த ஊழியர்கள் சென்னை பட்டணத்திலே பல ஊழியர்கள் பல ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இளம் ஊழியர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிறதுல பயப்படுகிறார்கள். இன்றைக்கு ஊழியம், இன்றைக்கு முதல் கேள்வி என்னன்னா, வாக்கு தத்தம். இன்னைக்கு 2024 இந்த டிசம்பர் மாதத்துல வந்திருக்கிறோம். இப்போ எல்லா ஊழியர்களும் இப்போ வாக்கு தத்தத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப மும்முரமா ஆண்டுடைய பாதத்துல உட்கார்ந்து எடுப்பாங்க. மாத வாக்கு தத்தம், வருஷ வாக்கு தத்தம், தினமும் வாக்கு தத்தம். இந்த கிளி ஜோசியம் மாதிரி 1ஆம் தேதியில வாக்கு தத்த வசனங்கள் எல்லாம் பிளேட்ல போட்டு எதை வேணா எடுங்க, ஆண்டவர் எது உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறாரோ அந்த வாக்கு தத்தம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் எடுக்கிறாங்க. வேதத்தின் பிரகாரம், வேதத்தினுடைய அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலே, இயேசுனுடைய ஊழியத்திலே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள்லாம் இப்படி பேசினார்களா? வருஷ வாக்கு தத்தம், மாத வாக்கு தத்தம், தினமும் வாக்கு தத்தம் இப்படி எடுத்தார்களா? ஆண்டுடைய போதனை என்ன? வேதத்தினுடைய தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமான வருஷத்தினுடைய 2025 என்ன வாக்கு தத்தம் இந்த உலகத்துக்கு, சபைக்கு எப்படி கொடுக்கணும், அது எப்படி எடுக்கணும் என்கின்ற ஒரு அநேக ஊழியர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஐயா, இதனுடைய விளக்கத்தை நீங்கள் சொல்லும்படி கேட்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கேள்வி சகோதரர். உங்க எல்லாருடைய சார்பில் எல்லா ஊழியர்களும், எல்லா சபைகளுக்கும் மொத்தமா
சார்பில் நல்ல கேள்விகள் ஐயா கேட்குறார். இதுக்கு அடியனுடைய தாழ்மையான ஒரு வேத வசன அடிப்படையில் சொல்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், 1ஆம் நூற்றாண்டில் ஆதி அப்போஸ்தலர்களே அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டாங்க. 1 யோவான் 2:25 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கு அப்படின்னு போட்டு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதும் இல்லை, என்பதே அந்த தேவை இழுத்தா அதுதான் வாக்குத்தத்தம். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க 26ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் எழுதியிருக்கேன்னு சொல்றான். வஞ்சிக்கனா ஏமாத்துறாங்க, அநேகர் வஞ்சகம் ஏமாத்துறாங்க. இன்னைக்கு எடுத்துக்கிட்டா சகோதரர் சொன்னது போல ஒவ்வொரு மாசமும் வாக்குத்தத்த மாசம்னு சொல்றான், ஒவ்வொரு வருஷமும் சோசியக்காரன் சொல்ற மாதிரி வாக்குத்தத்தம்னு சொல்றான். இப்போ 2025 வர்றதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வாக்கு தத்துவங்கள் தீர்க்க தரிசனங்கள் அவன் இஷ்டத்துக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதிலிருந்தே நீங்கள் பிராடு நாயிக, இதிலிருந்து கள்ள ஊழியர்கள், கள்ளத்தனமான மோசமான ஆளுக என்பதை இந்த ஆளுக்கு ஒன்று சொல்லும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்தியா வரைபடத்தை கொண்டு வாங்கன்னு ஒரு அதிகாரி சொல்கிறாருன்னா, எல்லாரும் ஒரே வரைபடத்தை கொண்டு வந்தால் தான் அது கரெக்டு. ஒரே வரைபடத்தை தான் எல்லாம் இந்தியா வரைபடத்தை கொண்டு வர முடியும். அவன் இஷ்டத்துக்கு வரைஞ்சி அவன் கொண்டு வந்தா அது இந்தியா வரைபடம் ஆகுமா? ஆகாது. அதுபோல் ஒவ்வொரு சபைக்கு தனித்தனி வாக்குத்தத்தம் சொல்கிறான். அந்த அந்த மக்களுக்கு, அந்த குறுகின மக்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், இன்னொரு சபைக்கு வேறு வாக்குத்தத்தம், இன்னொரு வசனம் போட்டு அந்த வாக்குத்தத்தம், இன்னொன்று வாக்குத்தத்தம். இப்படி இருக்குமா? தேவன் என்ன குழப்பத்துக்கு காரணரா? சமாதானத்துக்கு காரணர் தானே. அவர் கலகத்துக்கு தேவனா இல்லையே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் சொல்கிறான், அப்படி கர்த்தர் சொன்னதாக இவன் சொல்கிறான். அதனால இவன் கள்ள ஊழியக்காரங்க, கள்ள கபடமுள்ள வேலைக்காரர்கள், கிறிஸ்துவின் வேஷத்தை, அப்போது வேஷத்தை தரித்தவங்களாக இருக்கிறாங்க. எல்லாருமே பிராடு, பொய்யும் பித்தலாட்டமுள்ள ஆளுங்க தான். இன்னும் சொல்ல போனால் பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள் வேற, புதிய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள் வேற. பழைய ஏற்பாட்டு உள்ள வாக்குத்தத்தம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஆபிரகாமுக்கு சொன்னார்னா அது அவனுக்கு நிறைவேறிடுச்சு. இஸ்ரேலுக்கு வாக்கு கொடுத்தா அது நிறைவேறிடுச்சு. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க கிடையாது, யூதர்கள், இஸ்ரேலர்கள். அவங்களுக்கு சொன்னது அவங்க இதாயிடுச்சு. புதிய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தம் முழு உலகத்துக்குரியது, முழு உலக கிறிஸ்தவர்களுக்குரியது, முழு உலக தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன். 2 கொரிந்தியர் 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. பவுல் சொல்றான், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் போட்டிருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனை பேரில் தான் இருக்கு. யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி அன்னைக்கே அவனுக்கு சொல்லியாச்சு. இஸ்ரேல் ஜனங்களை பங்கு போட்டு கொடுத்தான், அவன் அது நிறைவேறிடுச்சு. அதே இன்னைக்கு 2024 அதே வசனம் போட்டு நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, அது எப்படி? அதுதான் முடிஞ்சு சொல்லியாச்சே, திரும்ப அதையே ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இவனுக்கும் அறிவில்லை, கேட்குறவனுக்கும் அறிவில்லை. இவன் ஒரு குருட்டு நாயாக இருக்கான், இவன் கேட்கக்கூடிய ஆளுக்கு முழுவதும் முட்டாத்தனமாக தான் இருக்கிறான். நிபந்தனையின் பேரில் தான். இப்போ உங்கள் பிள்ளை ஒரு விலையேற பெற்ற பேனா கொடுங்கப்பான்னு கேட்குறான். நீங்கள் ஒரு நிபந்தனை, நல்ல மார்க் எடுப்பியா? மார்க் எடுத்தால் நான் தர்றேன். ஒரு நிபந்தனை பேரில் அந்த அவன் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க. அதுபோல் நிபந்தனையின் பேரில் தான் இருக்குது புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போ உதாரணமாக எபிரேயர் 13:5 போட்டிருக்கு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அந்த பணாசை கட் பண்ணிவிட்டு செசர் போட்டு ஓட்டி கட் பண்ணிவிட்டு கீழே உள்ளது வந்து வாக்குத்தத்தமாக கொடுக்குறான். அது எப்படி பழிக்கும்? சொல்லியிருக்காருன்னா யாருக்கு சொல்கிறாரு? இங்கே எச்சில் துப்பாதுங்கன்னு ஒரு எழுதுனான்னா எல்லாரும் துப்பக்கூடாதுன்னு அர்த்தமா? கண்ட இடத்துல துப்புறான்ல பேத்தலை வாக்கு போட்டுக்கிட்டு, அதுதான். இங்கே சீரட் பிடிக்கக்கூடாதுன்னா எல்லாருக்கும் கிடையாது, சீரட் பிடிக்கிறவங்களுக்கு தான் அது. இங்கே குடிக்கக்கூடாதுன்னா எல்லாருக்குமா? குடிக்கிற நாய்களுக்கு தான் அது, குடிக்கிற போதைகளுக்கு தான். தேவாலயத்தில் குடிக்கக்கூடாது, இப்போ பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடாது, இப்படி பல அறிவுரைகள் சொல்கிறாங்க இல்லையா அரசாங்கம்? குடிக்கிற ஆளுகளுக்கு தானே, போதை பிரியர்களுக்கு தானே. அதுபோல்
சொல்லியிருக்காரேன்னா யாருக்கு? பண ஆசை இல்லாமல் இருந்து இருக்கிறது போதும்னு நினைச்சா கர்த்தர் அவனை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நிபந்தனை. அதுபோல எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையில் தான் இருக்கு. இப்போ புதிய ஏற்பாடு வாக்குத்தத்தம் மொத்தத்துக்கு ஒரே வாக்குத்தத்தம் என்னன்னா, நீங்கள் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்பதேன்னு இருக்கு. 1 யோவான் 2:25 மறந்துடாதீங்க. உங்களை ஏமாத்துறவங்க ஏமாத்தாதபடி நீங்கள் வஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிங்க. அந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்குன்னு இருக்கு. 2 கொரிந்தியர் 1:20 சொல்லிட்டேன். எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ளே இருக்கு. அவர் உனக்குள்ளே இருக்காரா என்பதுதான் காரியம். 2 கொரிந்தியர் 13:5 போட்டிருக்கு, உங்களை நீங்களே பரிச்சை செய்து பாருங்க, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்களை நீங்களே பரிச்சை செய்து பாருங்க, நீங்க பரிச்சைக்கு நெல்லாதவர்கள் தான் அறியீர்கள், இயேசு உங்களுக்குள்ளே இருக்கான்னு நீங்க அறியீர்களா அப்படின்னு போட்டிருக்கு. அவருக்குள்ள வாக்குத்தத்தம்லாம் இருக்கு. அவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த வாக்குத்தத்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த காலங்களில் அப்போ அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு குறிகாரன் தேவையில்லை, சோசியக்காரன் தேவையில்லை. ஆதியாகமம் 1:14 நட்சத்திரங்கள் முழுவதும் காலங்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாக இருக்க கடவுதுன்னு சொன்னார். அது பொதுவான உலக மக்களுக்கு சொன்ன காரியம். அதுதான் சோசியக்காரங்க ராசிகள்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, அமாவாசைன்னு சொல்கிறாங்க, பௌர்ணமின்னு சொல்கிறாங்க. இவன் அதை எடுத்துக்கிட்டு பௌர்ணமி ஜபம், அமாவாசை ஜபம், நடுநீச்ச ஜபம், சுடுகாடு ஜபம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆகவே இன்னைக்கு உள்ள ஊழியர்கள் நாட்கள் வருஷங்கள் பார்க்குறாங்க. அப்போது கலாத்தியர் 4:10 நாட்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போயிட்டேன்னு பவுல் சொல்கிறான். அப்போ நாட்கள் பார்ப்பது வருஷம் பார்ப்பது குறி சொல்கிறதுக்கு அர்த்தமே தவிர நாள் பார்க்குறவங்க முழுவதும் அக்னி கடலில் தள்ளப்படுவான்னு போட்டிருக்கு, வெளிப்படுத்தல. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அக்னி கடலுக்கு தான் போவீங்க. ஜாக்கிரதை, விக்கிர ஆராதனைக்கு சமமாக போயிடும். அதனால் வாக்குத்தத்தமான காரியங்கள் முழுவதுக்கும் சொந்தக்காரர் இயேசு. அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா என்பது செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணுறீங்க? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் சொல்கிறார், என் வார்த்தையும் சொல்கிறார். மோசே சொன்ன வார்த்தையும் சொல்லலை. நான் உங்களை கட்டளையிட்ட யாவையும் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னார். மோசே கட்டளையிட்டதுன்னு சொல்லலை. ஆகவே பழைய ஏற்பாட்டு ஊழியம் லேவி ஊழியம், புதிய ஏற்பாட்டு ஊழியம் இயேசுவின் ஊழியம், அதாவது அப்போஸ்தல ஊழியம். அந்த வாக்குத்தத்தங்கள் வேற, இந்த வாக்குத்தத்தங்கள் வேற. 4000 வருஷத்துக்கு உள்ள வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு 4000 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷத்துக்குரியதுன்னு சொல்கிறான்னா என்னடா அவனுக்கு அறிவு இருக்கு? அதனால சுயமான வாக்குத்தத்தம், சுயமான தீர்க்க தரிசனம் கிடையாது. 2 பேதுரு 1:19 படிங்க. எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறியணும்னு போட்டிருக்கு. தேவனுடைய மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேசினார்கள். இன்னைக்கு சொல்கிறான் ஒரு நாய் பேசுவார்கள்னு சொல்கிறான், மாத்துறான். பேசுவார்கள்னா நான் ஒரு தீர்க்கதரிசி இந்த வருஷம் பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் சொல்கிறான். பேசினார்கள்னு இருக்கு, ஏற்கனவே பேசிட்டாங்க. அதை நீ சொல்லணும், இப்போ பேசுனதை சொல்லணும். நீ புதுசாக அவன் பேசுன மாதிரி நீ இன்னொன்று தனியாக நீ பேசக்கூடாது. அப்படி பேசுனா அவன் சபிக்கப்பட்டவன் போட்டிருக்கு. கலாத்தியர் 1:8-9 நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களே அது வானத்திலிருந்து தூதனே வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன்னு 9 திரும்ப சொல்கிறான். அவ்வளோ விடவா நீ பெரிய ஆள்? அவனே மாற்றி சொன்னாலும் அவனுக்கே சாபம் பண்ணி சொல்கிறானே. அதனால் சுவிசேஷங்கள் அடிப்படையில், இயேசுவின் உபதேச அடிப்படையில் ஒருத்தன் சொல்லணுமே தவிர இவனா சொல்லக்கூடாது. ரோமர் 12:6 தயவு செய்து மறந்துடாதீங்க. நம்மில் தீர்க்க தரிசன வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான். அவன் இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது கள்ள தீர்க்கதரிசி, அவன் இஷ்டத்துக்கு சொல்கிறது. இப்போ ஒரு தபால்காரரை எடுத்துக்கிட்டா, என்ன தபால் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி என்ன வருதோ தபால் ஊழியர் என்ன செய்யணும்? கரெக்டாக கொண்டு போய் அந்த உரியர்கிட்ட சேர்க்கணும். அவர் 5-10 டீ செலவு கொடுத்தாருன்னா வாங்கிட்டு போ. அதை பிரிக்கிறதுக்கோ, அது எழுத்து பிழை இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்கோ, அதில் திருத்தி அமைக்கிறதுக்கோ, புதுசாக இவன் எழுதுறதுக்கோ தபால்காரனுக்கு உரிமை இல்லை. உண்மைதானே? அதே தான் இன்றைய தேவ பிள்ளைகள் அறிய வேண்டிய விஷயம். தேவ ஊழியர்கள் தபால்காரர். இயேசுவினிடத்திலிருந்து பெற்றதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கிறது தான் தபால்காரன், அதாவது ஊழியக்காரன்.
ஊழியக்காரன்னா வேலைக்காரன்னு அர்த்தம். எஜமான் யாரு? இயேசு. அந்த எஜமான் சொல்றது தான் வேலைக்காரன் கேட்கணுமே தவிர, அப்படி இல்லை எஜமானு இப்படி செஞ்சா என்ன, இப்படி செஞ்சா என்னன்னா அவன் வேலைக்காரனுக்கு லாக்கியே கிடையாது. அவன் இன்னைக்கு உள்ள ஊழியக்காரன் முழுவதும் அப்படி குண்டக்க மண்டக்க செய்கிறதுனால தான் அக்கிரமம் செய்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லுவார். அன்னைக்கு நீ மனம் திரும்ப முடியாது. இன்றைக்கே இந்த செய்தியை கேட்டு திருந்திட்டீங்கன்னா உனக்கு நல்லது. ஆகவே சோசியக்காரனை போல வாக்குத்தத்தங்களுக்கு இது நான் வந்து குறிகார குடும்பத்திலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன், சோசிய குடும்பத்திலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். நாங்கள்லாம் தெலுங்கு குறி சொல்லக்கூடிய இனத்திலிருந்து ஜக்கம்மா பேரில் குறி சோசியம் சொல்கிற இனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். சத்தியத்துக்கு அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் முழுவதும் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கான், குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுதான் இப்போ நம்ம வேதனையாக இருக்கு. அதனால் தயவு செய்து மக்களே, ஊழியர்களே, உங்களை மாற்றிக்கங்க. இன்றைக்கு உள்ள ஊழியர்களை பின்பற்றாதீங்க. இன்றைக்கு உள்ள பிரபலமான ஊழியர்கள் முழுவதும் கள்ளத்திற்கு தரிசி. அவன் சுயத்தில் சொல்கிறான், அவன் இச்சையின்படி சொல்கிறான், ஏவுனபடி சொல்கிறான், அவன் ஐடியாவில் சொல்கிறான், கற்பனையில் சொல்கிறான், கற்பனையை உபதேசமாக சொல்கிறான். மனசுடைய கற்பனைகளை உபதேசமாய் போதிக்கிறவங்கன்னு சொல்லி மத்தேயு 15:9 போட்டிருக்கு. அதனால் அந்த கற்பனையைத்தான் சொல்கிறான, அவங்க சுய புத்தியில் தான் சொல்கிறானே தவிர வசன ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்கள் படி போதிக்க கடவான் இருக்கு. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியில் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி அது உபதேசத்துக்கும் இந்த வாக்குத்தத்தத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சபை திருதுக்கு எல்லாத்துக்கும் உகந்ததுன்னு 2 தீமோத்தேயு 3:16-17 போட்டிருக்கு. ஆகவே பரிசுத்தாவியான பெந்தேகோஸ்து நாள் இறங்கினவர் இன்னைக்கு கரண்டில் இருக்கார், இப்போ இருக்கார், நிருபங்களில் இருக்கார். அதை கூட்டாமல் குறைக்காம அப்படியே சொல்லுங்கள். இதில் ஒன்றை கூட கூட்டினா குறைச்சா சபிக்கப்பட்டு போயிடுவான். ஜட்ஜ்மெண்ட்டில் அவன் போக முடியாது. இன்றைக்கு உள்ள மக்களை ஏமாத்துகிற ஊழியர்கள் நம்பாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரே வாக்குத்தத்தம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. ஏனென்றால் மத்தேயு 16:26 மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? அதற்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான்னு சொல்கிறார். அதுதான் விளையாடப்பட்டது. அந்த ஜீவன் குமாரில் இருக்குது, அதான் சாட்சி. அந்த குமாரன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் உரியவங்களாக நீங்கள் இருக்கீங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவனே சொல்கிறான். அதனால தான் நானே ஜீவன் சொன்னார். நானும் ஒரு ஜீவன் சொல்கிறார், நானே ஜீவன் சொல்கிறார், நானே வழின்னு சொல்கிறார், நானே சத்தியம் சொல்கிறார். அதனால் அழிஞ்சு போகிற உலகத்தை அஞ்ஞானிகள் தேடுற மாதிரி, உலகத்தான் தேடுற மாதிரி அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், நடுநிச ஜபம், புது வருஷ ஜபம், பழைய வருஷ ஜபம், இந்த மாதிரி கள்ள நாய்களுக்கு விலகி இனிமேலாவது தயவு செய்து உங்களை சுதாரித்து விழிப்படைஞ்சு ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு திரும்புங்க என்பது அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம், கருத்து இதுதான் மக்களே. அருமையான வசன விளக்கத்தோடு அருமையா நீங்க சொன்னீங்க. பைபிள் எடுக்காம வார்த்தைகள் அப்படியே இருதயத்தின் நிறைவு வாய் பேசுகிறது போல அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆவியானவர் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு அருமையா நான் பார்க்குறேன். ஆண்டவர் கிருபையா ஸ்தோத்திரம். அதே போன்று மத்தேயு 28 கடைசி, உலக பரிந்தமும் நான் உன்னை நடத்துவேன், நான் உங்களோடு கூட இருப்பேன். அவர் இருக்கும் போது நம்மளுக்கு அடுத்த மாதம் வாக்கு தத்துவம், வருஷ வாக்கு தத்துவம், அதற்காக ஜனங்கள் பாருங்க காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கேலண்டர்ல ஒரு வசனம், மாதத்துக்கு ஒரு வசனம், வருஷத்துக்கு ஒரு வசனம், 3 வசனம் இருந்தா வாக்கு தத்துவம் போதும். ஆனா இன்னைக்கு மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. உங்களை வஞ்சிக்கிறத குறித்து இதை எழுதிருக்கேன்னு அன்னைக்கு அப்போ எழுதிட்டாங்கல்ல, நீங்க வஞ்சிச்சுக்கிட்டு தானே இருக்கான், மக்களும் வஞ்சிக்கப்பட்டு தான் போயிடாங்க. எபேசியர் 1:3 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்க போறாருன்னு ஆசீர்வதிச்சிட்டாரு. உன்னதங்களிலே ஆவிக்குரிய, எழுத்தின்படி ஆசீர்வாதம் இல்ல சகோதரர் சொல்றது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சகல ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டாருன்னு இருக்கு இல்லையா? அந்த ஐஸ்வர்யம் 7ஆம் வசனத்துல இருக்கு. கிருபையின் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு இதுல. ஆமா, அந்த பாவ மன்னிப்பு மீட்பு நமக்கு உண்டாயிருக்குன்னு போட்டு. அதனால கிருபை பெறாம பாவ மன்னிப்பு பெறாம பணக்காரன் இருந்து என்ன செய்ய? அம்மானி அதானி விடவா உனக்கு காசு பணம், எவ்வளவோ கோடீஸ்வரன் இருக்கான், பணக்காரன் இருக்கான். நித்திய ஜீவன் பாவ மன்னிப்பு இல்லாட்டினா அவன் பரலோகம் போவானா? அதான் மதிகேடனே முட்டா பையனை இன்று ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்துவில் யாருடையதாகுன்னு சொல்லி லூக்கா 12:20 சொல்றாருல. அதில் 21 தேவனிடத்தில் ஐஸ்வர்யமனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்கிற எவனும் இதே மாதிரி இருக்கான்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு.
அதுலேயே 15ஆம் வசனத்தில் பொருளாசை கொடுத்து ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்களுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொன்னார். அதனால தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை மட்டும் பிடிச்சிக்குங்க. அதுதான் அவருக்குள்ள எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, எல்லா வாக்குத்தத்தமும் இருக்கு. அவரை விட்டு விலகாதீங்க. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீ கேட்டுக்கொள்வது எதுவோ செய்யப்படுது. எதுவோன்னா அவன் இயேசுவின் வசனத்தில் உள்ளவன் தேவ சித்தப்படி தான் செய்வான். தேவ சித்தப்படி செய்கிறவன்லாம் பெற்றுக்கொள்வானே. அதனால அவன் தேவ சித்துக்கு விரோதமாக போக மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ள இருக்கு. அதனால நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவர் நாம் கொண்டிருக்கிற தைரியம்னு 1 யோவான் 5:14 போட்டிருக்கு. யோவான் 14:14 என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னார். அதே ஆசிரியர் இங்கே தேவ சித்தப்படி கேட்டாலும் ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறார். அதனால ஒன்றை பிடிச்சி தொங்கக்கூடாது. எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கிறணும். பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லா உலக காரியங்களையும் விட்டுட்டு தேவ சித்தப்படி நம்ம வாக்குத்தத்தங்களை ஜபத்தில் பொருளாதார காரியம் எல்லா ஆசீர்வாதமும் உன்னதங்கள்ல ஆவிக்குரிய சகோதரி எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அது கிருபையின் ஐஸ்வர்யம் போட்டிருக்கு, மகிமையின் ஐஸ்வர்யம் போட்டிருக்கு, விசுவாச ஐக்கியம் போட்டிருக்கு, மேன்மையான ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு, கிருபையின் இரக்கத்தில் ஐஸ்வர்யம்னு போட்டிருக்கு. அந்த எபேசியர் முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக தான் இருக்குது. இன்னொரு இது இருக்குது, ரோமர் 15:29 நான் உங்களிடத்தில் வரும்போது தேவனுடைய சுவிசேஷமான பரிபூர்ண சுவிசேஷத்தின் ஆசீர்வாதத்தோடு வருவேன்னு பவுல் சொல்கிறான். அப்போ இந்த சுவிசேஷம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதம்னு போட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு ஐஸ்வர்யம் அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யம், புதிய ஏற்பாட்டு ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அழியாதது இந்த சுவிசேஷம் தான். இதை சொல்கிறதுக்கு துப்பு இல்லாமல் காரு கொடு, பங்களா கொடு, அது கொடு, இது கொடுன்னா இப்போ தண்ணியில் அழிஞ்சு போனதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா? சோப்பு டப்பா மாதிரி மிதங்கி போனது பார்க்கலையா? இல்லை, இது ஒரு ஆசீர்வாதமா? ஏதோ உலகத்தான் வச்சுருக்கானே காரு பங்களா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? அதனால் அந்த ஆசீர்வாதம் வேறு, புதிய ஏற்பாட்டு ஆசீர்வாதம் வேறு. புதிய ஏற்பாட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் வலதுபுறத்தில் நிறுத்துவார். அதனால் வலதுபுறத்தில் உள்ளவெல்லாம் பரலோகத்தை சுதந்திரிக்கிறான். வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே, மத்தேயு 25:34 உலகத் தோற்றம் முதல் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணி நான் ராஜ்யத்தை சுதந்திரிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இடதுபுறத்தில் உள்ளவங்க 41ஆம் வசனத்தில் சபிக்கப்பட்டவங்களேன்னு சொல்கிறார். இந்த சாபம் எப்படின்னா அங்கே போன உடனே நிற்க வச்சு சபிக்கல, இங்கே ஏற்கனவே சபிக்கப்பட்டவங்க அவங்க. கலாத்தியர் 1:8-9 வேறொரு சுவிசேஷம் சொல்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. 1 கொரிந்தியர் 16:22 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான், கர்த்தர் வருகிறாருன்னே போட்டிருக்கு. கனி கொடாத மரமெல்லாம் சபிக்கப்படும்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி சபிக்கப்பட்ட நிலம், மண்ணு, இது பழமும் இல்லாமல் முள் கருக்கும், குப்பைகளும் முளைக்கும். சபிக்கப்படுறதுக்கு ஏதுவா சுட்டரிக்கப்படுவதே அது முடிவுன்னு சொல்லி எபேசியர் 6 இருக்குது. அதனால உலக காரியங்கள் முழுவதும் சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:17 ஒரு நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டதுன்னு ஆதாமுக்கு சொன்னது சாபம் தான். இதே சாபத்தில் இன்னைக்கு உலகத்தான் மண்ணை தேடி போகிறான்னா அவனும் சபிக்கப்பட்டவனாக தான் இருப்பான். இடதுபுறத்தில் நிறுத்துவார். பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்னி கடலுக்கு அவன் போயிடுவான். அதனால் நீங்கள் அப்படி கொஞ்சம் இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக பரலோக ஆசீர்வாதத்தை விட்டுறாதீங்க. இந்த மேலான ஐஸ்வர்யம் மேலான ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக நினச்சி இதில் உள்வாங்குங்க. நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஒரு குறையும் விட மாட்டார். பூமியில் இருக்கும் நாளெல்லாம் துன்பங்களோட 100 வீடுகள்னு சொல்கிறாரு. அதனால் நிச்சயமாக அவருடைய ஜனங்களுக்கு ஒருபோதும் ஒரு குறையும் வராது. அதுக்காக அஞ்ஞானிகளை போல அதுக்காக ஜபிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு லவ்வுக இச்சை, அதுக்கு பேர் லவ்வுக இச்சை. 2 துக்கம் இருக்குது உலகத்தில். தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைவது வேற, லௌகிக துக்கம் மரணத்தில் உண்டாக்கும்னு 2 கொரிந்தியர் 7:10 போட்டிருக்கேன். அதனால் இன்னைக்குள்ளவன் உலக துக்கத்தில் லௌகிக துக்கத்தில் வர்றவனுக்கு இவன் சொல்கிறான் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு சொல்லி யோவான் 16:20 தப்பாக பேசுகிறான். அந்த இயேசு சொன்னது தேவனுக்கு ஏற்ற துக்கம். நான் உங்களை விட்டு கடந்து போகிறேன், உங்கள் மனசு ரொம்ப துக்கமாக இருக்குது, திரும்ப நான் உங்களை சந்திப்பேன், அப்போ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு அந்த அர்த்தத்துக்கு தான் சொன்னார். தவிர தேவனுக்கு ஏற்ற துக்கமே தவிர அது ஆசீர்வாதமாக தான் முடியுமே தவிர இவன் சொல்கிற விளக்கம் இன்றைக்குள்ள ஊழியர்கள் முழுவதும் உலகத்துக்காக வர்றவன் துக்கத்தில் சந்தோஷமாக முடியும்னு சொல்கிறது போய் சொல்கிறான். அது சாபத்தில் முடியும், மரணத்தில் முடியும்னே இருக்குது. 2 கொரிந்தியர் 7:10 படிங்க. லௌகிக துக்கமோ மரணத்தில் உண்டாக்கும். லௌகின்னா உலகம். நீங்கள் வர்றவன் முழுவதும் உலக துக்கத்தில் தானே இருக்கா?
ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் நான் ரொம்ப துக்கப்படுறேன், ரொம்ப கவலைப்படுறேன்னு பவுல் சொல்கிறான். அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். இயேசு துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்திரா இருந்தாருக்குல, அது தேவனுக்கு ஏற்ற துக்கம். அதுபோல தேவ பிள்ளைகளே, இன்னும் அபிஷேகம் பெறலையே, இன்னும் வரங்கள் இல்லையே, இன்னும் கர்த்தருக்காக பயன்படவில்லையே, இன்னும் நான் ஞானசானம் எடுக்கலையே, இன்னும் நான் கர்த்தருடைய ஆத்துமா அறுவடை செய்யலையே, இன்னும் இதுக்காக துக்கப்படு. அந்த துக்கம் சந்தோஷமா மாறும். இயேசுவின் வருகைக்காக ஏங்கு. அது அந்த ஆவிக்குரிய துக்கமா நீ மாறு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். ஆவிக்குரிய ஐஸ்வர்யமா நீ மாறிடுவேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரியவனா நீ வந்துடுவ. இந்த மேலான சிந்தையில புதிய ஏற்பாடு சத்தியத்தில் இயேசுவையும் ஆதி அப்போஸ்தலரையும் பின்பற்றி மேலானதை தேடுங்க, மேலானதை நாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம். பிரைஸ் தி லார்ட். தேவ ஊழியர்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் ஒரு நல்ல வாக்குத்தத்தம் நம்ம என்ன, எப்படி எடுக்கணும், எதற்காக காத்திருக்கணும், தினமும் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். மேலும் அறிந்து கொள்ள ஐயாவை நீங்கள் உங்கள் சபைகளிலே உங்கள் ஊழியங்களிலே பயன்படுத்த விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி.